கார்த்திகை தீபம் சீரியல் அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. கார்த்திக் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக டைனிங் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கார்த்திக் மட்டும் வராமல் இருக்காங்க. சரின்னு அபிராமி கார்த்திகை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னப்பா ஆச்சு கார்த்திக், ஏன் சாப்பிட வரல அப்படின்னு அபிராமி கேட்கவும், அம்மா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, தீபா இந்த வீட்டை விட்டு போக யார் காரணம்னு தெரியாமல் இந்த வீட்டில் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், யார்கிட்டையும் நான் பேசவும் மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா. நான் தான் கோவிலில் தீபா கிட்டே இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொன்னேன். ஒருவேளை நீ இங்கே இருந்தேன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி ஃபேமிலி மொத்தமும் அப்படியே ஆட்டங்கட்டி போயிடும் அப்படின்னு சொல்லவும், தீபாவும் இங்கேருந்து கிளம்பிட்டா அப்படின்னு அபிராமி சொல்கிறத கேட்டு அப்படியே கார்த்திக் ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. தீபாவை நீங்கள் தான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னீங்களேம்மா, அப்புறம் ஏமா நீங்கள் இப்படி பண்ணீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இல்லைப்பா கார்த்திக், உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பார்க்க என்னால் முடியல. நான் உனக்கு எப்படியெல்லாமோ பொண்ணு பார்க்கணுன்னு நினச்சேன். அவளோட கலருக்கும் உனக்கும் செட்டே ஆகலை. அதே மாதிரி நீ அவளை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போக முடியுமா? அவள் ஒரு படிக்காத பொண்ணு, அவள் நல்லவதான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உனக்கும் அவளுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு அபிராமி சொல்ல, அம்மா வாழ்க்கைக்கும் கலருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. எனக்கு தீபாவை பிடிச்சிருக்கு, தீபாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு ஏற்ற மாதிரி தீபாவோ தீபாவுக்கு ஏற்ற மாதிரி நானோ மாற்றிட்டு நல்லபடியாக தான் வாழ போகிறோம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்கிறாங்க அபிராமி. சரின்னு கார்த்திக்கும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி வீட்டுக்கு ஒரு கொரியர் வருது. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அருண் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அம்மா கார்த்திக் தான் யூஎஸ் போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருக்காமா அப்படின்னு சொல்லவும், உடனே அபிராமி ரொம்பவே ஷாக் ஆகி போய் கார்த்திக் கிட்டே கேட்குறாங்க, என்னப்பாச்சு, ஏன் இப்படி டிக்கெட் புக் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நான் கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், அபிராமி அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் பிள்ளைய விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது, அதனால் அவனுக்காக நானே போய் தீபாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே மீனாட்சி தீபாவுக்கு கால் பண்ணி, அத்தையே உன்னை வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க தீபா, இந்த விஷயம் கார்த்திக் கூட தெரியாது, சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீனாட்சி சொல்ல, தீபா பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுறாங்க. இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. ப்ரோமோ செம சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி எபிசோடும் வேறு லெவலில் இருக்கும்னு நீங்களும் என்ன மாதிரியே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.